நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொடியில் வளரக்கூடிய கிழங்குங்க. கிழங்குனாவே பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளே தான் வளரும். ஆனால் இது நம்மளுடைய ரகம், பாரம்பரிய ரகம். இதெல்லாம் இயற்கையில் விளைஞ்சது. பாருங்கள், இதாங்க கொடி உருளைக்கிழங்கு. நம்மளுடைய இயற்கை விவசாயம் அப்படின்னாவே அதனுடைய விதைகள் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். மண்ணே இல்லாமல் இந்த அளவுக்கு நமக்கு தளைஞ்சு வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிறது தான். பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம்னா பல வகை உண்டு. இது நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பண்ணுற இயற்கை விவசாயம். இது ஹியூமிக், மண்ணின் அங்கக கார்பன், அதாவது ஆர்கானிக் கார்பன், மண்ணினுடைய pH லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கார மண், உப்பு மண், அந்த மண்ணை சமம் பண்ணக்கூடிய ஹியூமிக் பலதானி விதைப்பு விதைப்போம். அப்படி விதைக்க முடியாதவங்க இந்த மாதிரி போடும்போது மண்ணை சரி பண்ணி கொடுக்கும். பலதானி விதைப்பு விதைச்சாலும் இதை நம்ம போடலாம். அப்படி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய அனுபவப்பதிவு. இது கொடுக்கறதுனால தான் மண் நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எண்ணெயை கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அனைத்து விதமான எண்ணெயும் நம்ம கரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இதில் கலந்து தண்ணியில் ஊற்றும் போது தண்ணி பால் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹியூமிக் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எப்படிங்க ஒரிஜினல், எப்படிங்க டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது. இதை பாருங்கள், சும்மா ஒரு நெத்தியில் திண்ணீர் வைக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கிறோம். அதை நம்ம இப்போ தண்ணியில் போடுறோம். போடுறதுனால தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாறுதுன்ட்டு. சும்மா லைட்டாக 4 பீஸ் தான் போட்டால் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு தண்ணியை நல்லா கருப்பாக மாற்றுதுன்ட்டு. ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மாறும். சும்மா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு சும்மா 1 கிராம் போட்டிங்கனாவே தண்ணி பூரா கருப்பாக மாறிடுது. அப்போ நீங்கள் இந்த 1 கிலோ நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க, இது நல்ல ரிசல்ட்டு தருது. இந்த 1 கிலோ ஹியூமிக்கை 200 லிட்டர் தண்ணியில் கலக்கி 25 சென்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த எண்ணெய் கரைச்சி கொடுக்கறதுனால எண்ணெய் விவசாயத்துக்கு மண் பொதுன்னு ஆகுது. மண்ணில் உள்ள சத்து நம்ம புண்ணாக்கு போட்டோம்னா என்ன சத்து கிடைக்குதோ அதை விட இன்னும் சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரிசல். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை நம்மளே பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லேபுக்கு தான் போவோம், பாக்டீரியா வாங்க, உரம் வாங்கிறதுக்கு உரக்கடைக்கு போவோம். ஆனால் இந்த சாணப்பாசி கரிசல் இருந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வச்சே 200 லிட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதில் 190 லிட்டர் காட்டுக்கு கொடுத்துட்டு 10 லிட்டரை வச்சு சர்க்கரை போட்டால் மறுபடியும் தயாராகிக்கும். இதை வச்சே மீனமிலம் 10 to 15 நாளையில் தயாரிக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். அனைத்தையும் தயாரிக்கிறதுனால நமக்கு இடுபொருள் செலவே கிடையாதுங்க.